ட்ரேடிங்கை பொறுத்தவரையிலும் எந்த கேபிட்டல் இருந்தால் உங்களால் நல்லா ட்ரேட் பண்ண முடியும்? ஸோ நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட கிளாஸ் வரவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நான் நிறைய ரிஸ்க் எடுக்க விரும்பல ப்ரோ, நான் ஒரு 5000 வச்சு ட்ரேட் பண்ணணும், இல்லை 10,000 வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக கேட்குறாங்க. ஸோ நான் யூஸ்வலாக அவங்களுக்கு என்ன மாதிரி சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சேஃபான ஒரு கால் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, ஸோ பர்டிகுலராக ஆப்ஷன் ட்ரேடிங்கில் பொறுத்தவரையிலும் ஒரு சேஃபான ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் 1 lakh கேபிட்டல் இல்லாமல் உங்களால் சேஃபாக ட்ரேட் எடுக்க முடியாது. ஸோ நீங்கள் 1 lakhஸோ இல்லை 2 lakhஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது இட் டசன்ட் மீன் தட் லைக் நீங்கள் மொத்த கேபிட்டல் லூஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சில ஸ்ட்ராட்டஜி ஆஸ் பர் த லேட்டஸ்ட் செபி ரூல்ஸ் படி சில ஸ்ட்ராட்டஜிக்கு நிறைய கேபிட்டல் தேவைப்படுது. ஸோ அவ்வளோ கேபிட்டல் இருந்தால் தான் உங்களால் ட்ரேடே எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்ப்ரெட்ஸ் பண்ணுறோம், இல்லை வந்து ஒரு அயன் ஃப்ளை பண்ணுறோம், அயன் காண்டர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh மார்ஜின் தேவைப்படுது இண்டெக்ஸுக்கு பொறுத்தவரையிலும். ஓகே, ஸோ மோர் ஓவர் நம்ம கிட்ட கிளாஸ் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ஒரு பெரிய ரிஸ்க்காக இருக்கிற ட்ரேட் எடுக்க சொல்லாமல் ரொம்ப சின்ன சின்ன ரிஸ்க்காக இருக்கிற ட்ரேட்ஸு பொசிஷனலாகவும் தான் எடுக்க சொல்கிறோம். ஈவன் நீங்கள் இன்ட்ராடே பண்ணாதீங்க, இன்ட்ராடே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பொசிஷனலாக பண்ணுங்கள், வீக்லி எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணுங்கள், மந்த்லி எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ அப்படின்னு சொல்கிறோம். ஈவன் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் கூட ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் கொடுத்துட்றோம். மேஜராக இந்த ஸ்டாக்ல மட்டும் இதோட ஸ்டாக் ஆப்ஷன்ஸில் பேஸ் பண்ணுங்க. விச் மீன்ஸ் ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி நிறைய இருக்கும். பிகாஸ் லிக்விடிட்டி வந்து ஒரு பெரிய பிரச்சனை, நிறைய பெரிய ட்ரேடர்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும். லிக்விடிட்டி வந்து இஷ்யூ இருக்கும்போது நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் பிளேஸ் ஆகாது, நிறைய ப்ராப்ளம் இருக்கும். நீங்கள் நினைச்ச ப்ரைஸ்க்கு எக்ஸிட் பண்ண முடியாது. ஸோ நம்ம எடுக்கிறது ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 10 பாயிண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இஷ்யூனால நிறைய லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நல்ல கேபிட்டல் வச்சு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு ஒரு டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும், சேஃபான ரிட்டர்ன்ஸாக இருக்கும். விச் மீன்ஸ் கரெக்டாக சொல்லணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதை விடையும் கம்மியாக இருக்கிற ட்ரேட்ஸ் என்ன தான் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ என்னுடைய பெஸ்ட் சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணும்போது நீங்கள் கம்மி கேபிட்டல்லே ஓரளவுக்கு உங்களுக்கு சேஃபாக பண்ண முடியும், உங்களுக்கு டைம் இருக்கும், ரிலாக்ஸாக நீங்கள் யோசிச்சு ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க, நம்ம இன்ஸ்டாவும் ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ வெரி மச்.